நம்ம மக்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் சாக்கு தாங்க வேணும். ஆகஸ்ட்ல கிருஷ்ண ஜெயந்தியில் ஆரம்பிச்சு அடுத்து பொங்கல் வரைக்கும் இன்னும் கண்டினியூஸாக ஒரே ப்ரோக்ராம் தான். காலையில் விநாயகர் சதுர்த்திக்கு பண்ண கொலக்கட்டை பொங்கல் அந்த பாத்திரமே இன்னும் விளக்காம கிடக்கு. அதுக்குள்ளே மதியத்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி வந்து ஒரு 3 வகை பொரியல், சாம்பார், பாயசம்லாம் அதெல்லாம் வச்சு ஒரு நல்ல ஒரு சூப்பரான மீல் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தேன். கடைசியில் லேட் ஆனதில் வடையும் பாயசத்தையும் கேன்சல் பண்ணியாச்சு. ஏன்னா காலையில் வேறு ஹெவியாக சாப்பிட்டோம்லான்னு சொல்லிட்டு. உங்கள் வீட்டிலலாம் விநாயகர் சதுர்த்தி எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மதியம் என்னென்ன ஐட்டம்லாம் பண்ணேன்னா அவரைக்காய் பொரியல், அப்புறம் சாம்பார், அப்புறம் முட்டைக்கோஸ் இருக்கு இல்லையா, அதுவும் பாசிப்பருப்பும் போட்டு இந்த கல்யாண வீட்டிலாம் வைப்பாங்கல்ல கூட்டு, அந்த மாதிரி ஒன்று. அதுக்கப்புறம் இந்த பேபி பொட்டேட்டோ வாங்கிட்டு வந்தேன். ஸோ அந்த பேபி பொட்டேட்டோ நல்லா கழுவி அந்த ஸ்கின்னோடையே வந்து ஒரு லைட்டாக ஒரு மாதிரி ஒரு ஃப்ரை மாதிரி ஒன்று இருக்கும். அந்த ஐட்டமும் தாங்க பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மதியத்துக்கு நல்லா செம்மையாக சமைச்சு முடிச்சுட்டு எல்லாரும் ஒன்றா உட்காந்து வாழை இலையில பரிமாறி சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி மதியத்துக்கு ரொம்ப நாள் கழிச்சு பாருன்னு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வீட்டுக்காரே பாராட்டினார், இன்றைக்கி என்னம்மா எல்லா காயும் ரொம்ப சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்று சொதப்பி விட்ருவேன். இன்றைக்கி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் நம்ம விநாயகர் சதுர்த்தி சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை.